நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக இன்று டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் 3வது முறையாக தவேக தலைவர் விஜய் ஆஜராகிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மதியழகன், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் நடைபெற்ற தவேக மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் பொழுது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தார்கள். இந்த விவகாரம் தொடர்பான விசாரணைக்கு ஏற்கனவே கடந்த ஜனவரி மாதம் 2 முறை விஜய் நேரில் ஆஜராகி இருந்தார். டெல்லி இருக்கக்கூடிய சிபிஐ தலைமை அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி இருந்த அவரிடம் ஒரு முறை 6 மணி நேரம், மற்றொரு முறை 4 மணி நேரம் விசாரணையானது நடத்தப்பட்டது. இந்த நிலையில் 3வது முறையாக அவர் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று சம்மனம் அனுப்பப்பட்டது. கடந்த 10ஆம் தேதி அவர் ஆஜராக வேண்டும் என்று கூறப்பட்ட நிலையில் அவர் இன்றைய தினம் விஜயிடம் இருந்து அவகாசம் கோரப்பட்டது. அதனை அடுத்து இன்றைய தினம் விஜய் நேரில் ஆஜராக வேண்டும் என்று சிபிஐ தெரிவித்திருந்தது. அதன்படி விஜய் இன்றைய தினம் 3வது முறையாக சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்காக நேரில் ஆஜராக இருக்கிறார். இதற்காக நேற்று இரவு டெல்லி சென்றடைந்த அவர் டெல்லியில் இருக்கக்கூடிய நட்சத்திர ஹோட்டலில் தங்கியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து இன்று காலை 10:30 மணியளவில் விஜய் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக இருக்கிறார். இதற்காக அவர் 10 மணி அளவில் ஹோட்டலில் இருந்து சிபிஐ அலுவலகத்திற்கு புறப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவருடன் ஆதவ் அர்ஜுனா, சிபிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்டோர் உடன் இருக்கிறார்கள். ஏற்கனவே 2 முறை விஜய் ஆஜரான பொழுது அவரிடம் அதாவது கரூர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு நீங்கள் தாமதமாக வந்ததாக கூறப்படுகிறது, அது தொடர்பான கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்கும்படி விஜய்க்கு சிபிஐ அதிகாரிகள் அறிவுறுத்தியிருந்தனர். விஜய் அது தொடர்பாக பதிலளித்திருந்தார். அதாவது தாமதமாக வந்ததாக கூறப்படுவது தொடர்பான குற்றச்சாட்டு திட்டமிட்டபடி விட அதிகமான மக்கள் வந்ததாக கூறப்படுவது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விஜயிடமெல்லாம் விசாரணை நடத்தப்பட்டது. மேலும் குற்றப்பத்திரிகையில் கூட விஜயினுடைய பெயர் இடம்பெறும் என்றெல்லாம் தகவல்கள் வெளியாகி இருந்தன. இந்த நிலையில்தான் விஜய் இன்றைய தினம் 3வது முறையாக ஆஜராக இருக்கிறார். விஜய் இன்றைய தினம் ஆஜராக இருக்கக்கூடிய நிலையில் நாளை மறுதினம், அதாவது 17ஆம் தேதி இந்த விவகாரம் தொடர்பாக முன்னாள் அமைச்சரும் கரூர் எம்எல்ஏயுமான செந்தில் பாலாஜியும் விசாரணைக்கு ஆஜராக இருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.